ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிச்சு. ஸ்பீச் ட்ரைனிங் மட்டும் கொடுத்தா போதும். ரொம்ப நான் பேசுறது கவனி. கதா நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. டாட். டேய் என்னடா கா கா கக்கான்னு இருக்க? ஒழுங்கா கதா அப்படின்னு சொல்லு. க கண் கண் கமான் கமான் கண்டா சொல்லு. ஆடா கொப்பைதாரு. டேய் டிபரா. என்ன காப்பிரைட்ல மாட்டி விட பாக்குறியா? பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் பம்பிள் பீ இவரு ரெக்கார்டர் வாய்ஸ் போட்டு விட்டு சமாளிக்கிறாரு. ஒழுங்கா உனக்கு ப்ரோகிராம் பண்ண மாதிரி சூப்பர் ஸ்டார் வாய்ஸ்ல பேசு. ஓகே. க க கண்டா. டேய் என்ன இதான் சூப்பர் ஸ்டார் வாய்ஸா? ஒழுங்கா சூப்பர் ஸ்டார் மாதிரி பேச கத்துக்க. என்னைய சொல்றீங்க? நீ மட்டும் சூப்பர் ஸ்டார் மாதிரியா பேசுற? ஆடா கொப்பைதாரு. இது மட்டும் உன்னால ஃப்ளூயண்டா பேச முடியுதா? அது சாரி டாக்டர். சாரி பூரிட்டு. அவ பழைய ஆளுகளுக்கு போல புதுசா 2 பேர் வேலைக்கு சேர்த்த. அவங்க ஆளையே காணவே. டாக்டர் ராக்க இங்க இருக்க. சும்மா டீ குடிச்சு வரலான்னு போறேன். வேலைக்கு சேர்த்த உடனே டீ பிரேக்கா? ஏற்கனவே வேலை பார்த்த 2 பசங்க அப்படிதான் படிக்க தெரிஞ்சாங்க. அதனாலதான் அவங்களை வேலையை விட்டு தூக்குட. நீங்களும் அப்படி படிக்க. ஐயோ நாங்க அப்படிலாம் பண்ண மாட்டோம் சார். ஏற்கனவே இந்தியன் டாப்டாக்கு பயந்துதான் இருக்கிற கவர்மெண்ட் வேலையை விட்டு இங்க வந்திருக்கான். ஆமா அதனால நீங்க சொல்ற வேலையை நாங்க கரெக்டா செய்வா, பயப்படாதீங்க. வெரி குட். அப்படிதான் இருக்கணும். சரி நீங்க பெட்ட பண்றீங்க. இங்க உட்காந்து இந்த ரோபோக்கு ஸ்பீச் ஐடி கொடுங்க. அதாவது மனுஷ மாதிரி பேச கத்து கொடுங்க. நான் கக்கூஸ் போயிட்டு வந்துடுறேன். ஆராய்ச்சி 1 மாசமா கக்கூஸே போக மறந்துட்டேன். ஏ அப்பா, அப்ப அடுத்த 1 வாரத்துக்கு அந்த கக்கூஸ் போகட்டே போக கூடாது. ஆமா சுப்பையா, அதுவும் கரெக்ட் தான். எது சுப்பையாவா? டா என்ன பேர் சொல்லிலாம் கூப்பிடுற? அதெல்லாம் ஆபீஸோட முடிஞ்சு போச்சு. இங்க நம்ம 2 பேருமே வேலை கிடைக்குத. அதுலயே உடைய வேலைக்கு சேர்த்து விட்டதே நான் தான். அதனால நீ வேண்டிய சார்னு கூப்பிடுற. நீ ஏதோ சாரா? ஆமா சார் தான். ஏன் கூப்பிடப்பட்டியா? இல்ல கூப்பிடுறேன். ஓகே சார். வெரி குட். சரி வா வேலையை பாப்பா. இதே ரோபோட்டா? என்னடா பண்டையது? வேட்டுப்பாளைய நாட்டு உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கு. அதே. சரிடா அந்த வேலையை பாப்பா. இங்க வார ரோபோட்டு. இப்ப நாங்க உனக்கு பேச கத்து தர போறேன். அதை நல்லா கவனிச்சு அப்படியே ரிப்பீட் பண்ணு. இப்ப எதுல இருந்து ஆரம்பிக்கிறது? தமிழ்ல முதல் எழுத்து ஆடா. ஆடாவுக்கு அம்மா. அதே மாதிரி காணாவுக்கு கலைஞர். ஆடா கொப்பராடே கொப்பதாடே. இப்ப எதுக்கு அவர் பேரை சொல்ற? ஏன் சொன்னா என்ன? நீங்க மட்டும் அம்மான்னு சொன்னீங்க. ஆட பாத்திரம் வளர்க்குற பிரஸ் பண்டையா? நான் சொன்ன அப்பா அந்த அப்பா இல்லடா, தாய். ஓ தாயா? அப்படி தெளிவா சொல்லலாம்ல. ஆமா அப்படியே தெளிவா சொல்லிட்டாலும் இவர் அப்படியே டொட்டி விடுவாரு. வந்த வேலையை பாடுறா. டே இருப்பு கூட்ட அப்படியே நாங்க பேசுறதெல்லாம் பார்த்து அப்படியே பேச கத்துக்க. சரியா? 2 minutes later. என்னாச்சு? ஸ்பீச் ட்ரைனிங் கொடுத்தீங்களா இல்லையா? ஐயா என்ன அதுக்குள்ளே வந்துட்டேன். அது வந்து சார் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பேச கத்து கொடுத்துக்கிட்டு இருக்க. நீங்க கக்கூஸ் போயிட்டு வந்து கலப்பா இருப்பிய, போயிட்டு ஒரு காஃபியை போட்டு வாங்க. அதுக்குள்ளே நாங்க ஃபுல்லா முடிச்சிடறேன். என்ன காஃபியா? தோ மறுபடியும் கலக்கிறோம். அதனால நீங்க கத்து கொடுத்த வரைக்கும் போதும். நான் என் ரோபோட்டே கேட்டுக்கிறேன். ரோபோ என்ன கத்துக்கிட்டேன்? வாடா வசி, எப்படி இருக்கிற? என்ன சந்தோஷமா எடுத்துட்டு வந்தியா? என்னடா வாடா போடலாம் கூப்பிடுற? அட நமக்குள்ள என்னடா மாப்ள, இதெல்லாம் ஒரு பேட்டரியே கிடையாது. சரி பீடி கிடி வச்சிருக்க, குடுக்கட்டு இழுப்பு இழுப்போம். எது பீடியா? டேய் என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? யோ என்னடா ட்ரேடிங் படிக்க அவனுக்கு? ஐயோ அது வந்து இவன் பேசுறதுக்கு நாங்க சொல்லி கொடுத்ததுக்கு சம்பந்தமே இல்ல டாக்டர். இவன் வேற எங்கிட்ட போய் கத்துக்கிட்டே இருக்கு. பாபா நாங்க கத்து கொடுத்ததெல்லாம் திருக்குறள் புறநானூறு மாதிரி புனிதமான விஷயங்கள் தான். ஐயோ என்ன பாபா இப்படி போய் சொல்ற? மாப்ள இதுக்கு போய் சொல்றாங்க நம்பாத. எது மாப்ளையா? ஐயோ யோ என்னையா கத்து கொடுத்தீங்க அவனுக்கு? அது 8 கிலோ மாப்ள. 1 ரூபா கொடுத்து 2 பழம் வாங்கிட்டு சொன்னேன். 1 ரூபாய்க்கு 2 பழம். ஒன்று இதா இருக்கு. இன்னொருக்கா என்ன? அது எப்படி எனக்கு தெரியும்? இது கூட தெரியல. இதெல்லாம் சைடிஸ்ட். இதெல்லாம் கூபா முடியல கொண்டே விட்டு நாயை விட்டு கடிக்கணும். போதுடா இதோட நிப்பாட்டிக்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுற உட அக்கா பிரிச்சு போட்டுவேன். அக்கா பிரிச்சு போட்டு அப்புறம் என்ன பண்ணுவேன்? பெட்டர் மார்க்ஸ் லைட் வியாபாரம் பண்ணுவியா? அப்படியே பெட்டர் மார்க்ஸ் லைட் வியாபாரம் பண்ணாலும் இங்க இருக்க சிங்க விட்டு நாட்டில புடுங்கி வீசிடும். யோ 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 ரோபோட்டே கொஞ்சம் அமைதி ஐரியா. அந்த மனுஷன் எங்களை வேலையை விட்டு தூக்கிட போறாரு. ஓஹோ உங்களுக்கு இன்னைக்கு வேலை இருக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? உங்களை ஆல்ரெடி வேலையை விட்டு தூக்கியாச்சு. கெட் லாஸ்ட். பழைய மனிதா பூமிக்கு வராதே. ஷட் அப். திரும்ப இப்படி பண்ணிக்கிறத திரும்ப வேலையை விட்டு தூக்கிடுவேன். ஐயோ சாரி டாக்டர். வாடா ரோபோ, வெல்கம் டு தி வேர்ல்ட். ஹலோ டாக்டர், ஐ அம் ரோபோ. ஸ்பீட் 1 terahertz,
மெமரி 8 கிகாபைட்ஸ். வெரி குட், அப்படிதான் இருக்கணும். ரொம்ப சிரிக்காத, சூப்பர் ஸ்டார் வாய்ஸ் மாதிரியே இல்ல. சரி, வெற்றிகரமா ரோபோட் பண்ணியாச்சு, தாடியை ஷேவ் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணலாம்? இந்த இது இருக்குல்ல. இதையா? ஆமா டாக்டர், நீங்க பிஸியா இருக்கும் போதெல்லாம் வந்து பார்த்துட்டு ஏமாந்துட்டு போனுச்சு பாவம். அதனால ஒரு ஃபோன் ஒன்று பண்ணிருங்களேன். இல்ல போன்ல பண்ணா வேலைக்காகாது. என் மேல ரொம்ப கோவமா இருக்கும். அதனால சனாவை நேர்ல பார்த்து பேசாதான் கரெக்டா இருக்கும். டேய் ரோபோ, நீ என்ன பண்ற? போயிட்டு சனாவை கூட்டு வா. என் மேல உள்ள கோவத்துல என்னை யாருனே தெரியாது, வர முடியாது, அடம்பிடிக்கும். தூக்கிட்டு வா. ஓகே டாக்டர். ஆஃப்டர் அரை மணி நேரம். டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே உங்களை யாருனே தெரியாது, உங்க கூட வர முடியாதுன்னு இந்த சடா அடம்பிடிச்சாங்க. அதான் தூக்கிட்டு வந்துட்டேன். டேய், ஆனா கூறுகட்ட இரும்பு கம்டாட்டி, நான் எந்த சடாவை தூக்கிட்டு வர சொன்னா நீ எந்த சடாவடா தூக்கிட்டு வந்திருக்க? இவர்தான் சடா, ஊருக்கே தெரியுமா? ஏங்க நீங்க தானே சடா? ஏங்க யாருங்க நீங்களா? எதுங்க என்ன தூக்கிட்டு வந்தீங்க? எதுவும் கிட்னி திருடுற கும்பலா நீங்க? ஐயோ, அப்படிலாம் அப்படி இல்லைங்க. நான் வந்து என் கேர்ள் ஃப்ரெண்டை தூக்கிட்டு வர சொன்னேன். அவன் பேரு சடாத, இவன் மாத்தி உங்களை தூக்கிட்டு வந்துட்டேன். பை தி வே, நான் உங்க பெரிய ஃபேனு. நைட்டு தூக்கும் போது கூட என்னடி பாயாவி சாக்கு கேட்டு தான் தூக்குவேன். அது மட்டும் இல்லாம இப்போ ரெட்ரோ படத்துல இருந்து கண்ணாடி பூவேன், அப்புறம் மினிக்கி சாகு, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மினிக்கி நான் போட்டது இல்லையே, அது தங்கலான் படத்துல ஜிவி போட்டது. அது ஜிவியா போட்டாரு? நீங்க போட்டுக்க நடிச்சேன். நீ என்னமா நினைச்சிட்டு போ, என்ன கொண்டே வீட்டுல விடு. எல்லாருக்கும் வணக்கம். இவன் தான் சிட்டி த ரபாட். எட ரபாட்டா? அட ரோபோட் தான், ஸ்டைலா ரபாட்னு சொன்னேன். ஓ, அப்ப நானும் சொல்றேன். ஹலோ எவ்ரிவன், ஐம் சிட்டி த ரபாட். ஸ்பீட் 1 டெராஹெர்ட்ஸ், மெமரி 8 கிகாபைட்ஸ். என்ன 8 GB தானா? அட கஞ்ச பிஸ்னாரி. இவனுக்கு இந்தியாவில் உள்ள எல்லா மொழியும் தெரியாது, கொஞ்சம் தான் தெரியும். ஏன் சார், ஏன் அப்படி? ஏன்னா இவனுக்கு எல்லா லாங்குவேஜும் தெரிஞ்சுட்டா இன்ஸ்டால ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி எல்லா ஸ்டேட்ல உள்ள டோலிஸ்டை கடலை போட ஆரம்பிச்சிருவேன். அப்புறம் பசங்களோட நிலைமையெல்லாம் ரொம்ப கஷ்டமா போயிடும். ஏற்கனவே இந்த சாட் ஜிபிடி தொல்லை வேற தாங்க முடியல, இதுல இவன் வேறையா? வா, அமேசிங்ல. ஜென்டில்மேன், நீங்க யாராவது வட்ட கேள்வி கேட்கறதா கேட்கலாம். டாட். சிம்பிளா ஒரு கேள்வி கேக்குறேன். இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது எப்போ? ஏடா, இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சா? ஓ மை காட், எப்போ? யோ வசீகரா, என்னையா மிஷின் இது? இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது கூட தெரியாதா? அது வந்து ஒன்றுமில்ல ஜென்டில்மேன். இவனுக்கு ஹிஸ்டரி புக்கை அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது 1940 வரைக்கும் தான் அப்லோட் ஆனிச்சு. அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிடுச்சு. அதனாலதான் இவனுக்கு சுதந்திரம் கிடைச்சது தெரியாது. ஓ வாவ், அமேசிங்ல. இப்ப வேற இது என்ன ராகம்? எது ராகவா? ஏட்டா, எந்திரிக்கும் போது பக்கத்துல இருக்க காலை பிரிச்சு விட்டு நீ கத்திக்கிட்டு இருக்கியா? உட்காரங்களா? யோ வசி, என்னையா அது? அது ஒன்றுமில்ல ஜென்டில்மேன், இந்த ஒரு நிமிஷம். டேய் சிட்டி, கேட்டா அப்படி பண்ற? ஏதாவது ஒரு பதில் சொல்றா. ஐயோ டாக்டர், அவன் நீளமா ஏப்ப விட்டு என்ன ராகன்னு கேக்குறேன், நான் எப்படி பதில் சொல்றது? அது ஏதாவது ஒண்ணு சொல்றான், அப்பதான் நான் உட்காருவேன். சரி, உங்களுக்காக பண்றேன். பெருசு திரும்ப பாடு. இந்த பாரு. நாகப்பட்டினத்துல ஆரம்பிச்சு முசிறிக்கு போயிட்டுங்க, நடுவுல அப்படியே பாடலாம். வாவ் வாவ் வாவ், அமேசிங்ல. டேய், இதுக்கப்புறம் இங்கிட்ட திரும்பின உன் மண்டைய கலட்டி கையில கொடுத்துருவேன். கடைசியா ஒரு கேள்வி. இந்த உலகத்திலே பெரிய டுபாக்கூர் யாரு? டுபாக்கூர்னா என்ன? இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிற மாதிரியே உருட்டாண்டிதான் டுபாக்கூர். வேறாடா? இல்லடா சொல்லுவேன். அட துரோகி. அதே இவனுக்கு அதுக்கு பதில் தெரியாது. இல்ல, எனக்கு தெரியும், நான் சொல்றேன். ஐயோ டேய் சிட்டி, தக்க கட்டி என் செல்லம் இல்ல, இந்த கேள்வி மட்டும் ஸ்கிப் பண்ணிடுறா. வேறுடா, உனக்கு பொம்பளை ரோபோ செஞ்சு தரேன். வெறும் 8 GB மெமரியை வச்சுக்கிட்டு என்னை ரோபோ சொல்லி எல்லார்ட்டையும் உருட்டிக்கிட்டு இருக்காரு. இவர் தான் உலகத்திலே தலை சிறந்த டுபாக்கூர். அடவோ பல்லு கருக. வாவ் சிட்டி, கலக்கிட்ட. இப்ப மட்டும் வாவ் சிட்டி ஓவ் சிட்டி நல்லா வழியா பேசுவேன். அதுக்கப்புறம் ஐயோ நான் விட்டு அந்த மாதிரி பழகல சிட்டி, யூஆர் லைக் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி கழட்டி விட்டுருவேன். அப்படித்தானே? அட அதை விடு சிட்டி, உனக்கு டிராயிங் பண்ண தெரியுமா? நேற்று ட்ரெய்லர்ல உன் பூஜையை பார்த்து கூட டிராயிங்கை பத்தி தெரியல. ஒழுங்கா மரியாதையா போயிரு, இல்ல உன் பூஜையில பீசையை வரைஞ்சு விட்டுருவேன். சி, நாட்டி. அப்புறம் சித்தி, சனா கிட்ட என்ன பேசிட்டு இருந்த? வந்துட்டியா? பொண்ணுகள்கிட்ட நான் பேசக்கூடாது, உடனே பின்னாடியே வந்துருவியே. அப்புறம் ஏதோ நாட்டி கீட்டி ஏதோ பேசிட்டு இருந்தீங்க, என்ன நாட்டி அமெரிக்காவா?
அதுவா அது ஒண்ணும் இல்ல, நீ இல்லாத நேரத்துல அந்த பிள்ளைடைய கம்டாட்டி திட்டுடுச்சு, அதான் அவனுக்கு அப்படி கேட்டிருக்கு. எதா யார பார்த்து நீ கம்டாட்டி திட்ட, அவ்வளவு கொழுப்பா அவனுக்கு? ஐயோ இல்ல வசி, நான் நாட்டின்னு தான் சொன்னேன். அவன் போய் சொல்றான். நிறுத்துடி, அவன் மிஷின், அவன் போய் சொல்ல மாட்டான். ஓ மிஷின் போய் சொல்லுதியா? பேசாதிரி, அவ்வளவுதான். உனக்கு எனக்கும் பிரேக்கப். இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு இந்த தொடர்பு கிடையாது. இனிமே உனக்கு நீயே ரீசார்ஜ் பண்ணிக்கோ. ஹலோ டாக்டர் வசீகரன். ஓ ப்ரொஃபசர், எப்படி இருக்கீங்க? தயவு செஞ்சு ஒரிஜினல் வாய்ஸ்ல பேசுங்க வசீகரன். நீங்க பேசுறதை என்னால கேட்க முடியல. அது சில இடத்துல அப்படிதான் இருக்கும். அது ப்ளீஸ் வசீகரன் புரிஞ்சுக்கோங்க. நான் ஏதாவது நல்லா பண்ணா பொறுக்காதே. சரி சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நாட் பேட். எப்படி வசீகரன் வெறும் 8 GB வச்சு ஒரு ரோபோ உருவாக்கியிருக்க? ஆச்சரியமா இருக்கு. அதெல்லாம் அப்படித்தான் வசீகரன். ஏன்? அது வந்து சாரி டாக்டர், அது ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டா, காதை போடுறா முடியாது. ஏன் முடியாது? காதை போடுறது எப்படின்னு மறந்து போச்சு. அதை எப்படிடா மறக்கும்? நான் தான் delete பண்ணேன். ஏடாப்பா ஏடா கேட்காம ஏடா delete பண்ண? ஸ்டோரேஜ் பத்தல, அதனால delete பண்ணேன். ஐயா இப்போ என்ன பண்றது? என்ன வசீகரன், என்ன பிரச்சனை? அது ஒண்ணுமில்ல ப்ரொஃபசர், நம்ம பேசுறது இப்படி கேட்க கூடாது, அதனாலதான் காதை பொத்துனாங்கிற பொத்த மாட்டேங்கிறேன். என்ன வசீகரன் கூமுட்ட மாதிரி பேசுற? அவன் ஒன்னும் மனுஷன் கிடையாது. காதை புத்தினாலும் இவனுக்கு காது கேட்கும். மைக்ரோஃபோன் ஆஃப் பண்ண சொல்லு. கரெக்ட் ப்ரொஃபசர். மைக்ரோஃபோன் ஆஃப் பண்றா. ஓகே டாக்டர், வெரி குட். அவன் என்ன பேசிட்டு இருந்தா? அதான் அந்த 8 GB மெமரியை பத்தி பேசி. ஆமா 8 GB. எதுக்கு உங்களுக்கு 8 GB போட்டு விட்டேன் அப்படின்னா, ஆரம்பத்துல 64 GB தான் போட்டு விட்டுருந்தேன். அது 64 GB கண்டது கடையெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு என்ன விட அதிகமா தெரிஞ்சுக்கிட்டு பண்ட கணத்துல கிடையாது போட வாடான்னு கூப்பிடுறேன். அதான் 64 பிடிக்கிட்டு 8 சொல்லி விட்டேன். ஓ இன்ட்ரெஸ்டிங். சரி வசீகரன், நான் சிட்டி கூட கொஞ்சம் தனியா பேசணுமே. தாராளமா பேசுங்க. சிட்டி சார் கூட போயிட்டு வாடா. ஓகே டாக்டர். கொஞ்சம் இரு, நான் பேசுறது எப்படி உனக்கு கேட்டுச்சு? அதெல்லாம் அப்படிதான் கடுக்காத. ஆனா கொப்பே தன்னாடு, அப்ப இவ்வளவு நேரம் நாங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கியாடா? சொல்லு சிட்டி, உன்னை உருவாக்குறதுக்கு மெயின்டைன் பண்றதுக்கெல்லாம் நிறைய செலவாகும். வசீகரன் ஒரு கஞ்ச பிடிக்கி, அவ எப்படி செலவு பண்றான்? அதுலயும் முக்கியமா எலக்ட்ரிசிட்டி, அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்றான்? எலக்ட்ரிசிட்டியா? அது எங்களுக்கு ஒரு பிரச்சனையே இல்ல. பக்கத்துல கண்டு தெரியாத கிளவி ஓடு இருக்கு. அது வீட்டுல சர்வீஸ் இருக்கு, ஆனா மீட்டர் இல்ல. அங்கதான் நாடு டாக்டர் போயிட்டு நைட் யாருக்கும் தெரியாம கரண்ட் கலவாட்டு வருவோம். வாவ் இன்ட்ரெஸ்டிங். ஆமா, அந்த கிழவியோட வீடு எங்க இருக்கு? அத சொல்ல முடியாது. ஏன்? நான் வசீகரனோட ப்ரொஃபசர் தான், நீ என்கிட்ட சொல்லலாம். அப்படியா? எதுக்கும் அந்த டுபா கூட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்குருவா, இல்லடா ஏன்டா என்கிட்ட கேட்காம சொல்ல சொல்லி திட்டுவேன். சிட்டி வேண்டாம். டாக்டர், அந்த கிளவி வீடு எங்கன்னு சொல்லி அதால கேக்குறேன். அப்படியா கேட்டா அத புலி வெடிக்க இருடா பேசுகிறேன். டாக்டர் வசீகரன், நான் சும்மா தான் அந்த கிழவி வீடு எங்கன்னு கேட்டேன். அதாவது ப்ரொஃபசர், அந்த கிளவி வீடு எங்க இருக்குன்னு சொல்றத பத்தி ஒன்றும் இல்ல. அடா நாளைக்கு அந்த வீடு தெரிஞ்சுன்னா எல்லாடாயும் போய் கரண்ட் திருட ஆரம்பிச்சிடும். ஸோ இஃப் யூ டோன்ட் மைண்ட். புரியுது வசீகரன், நீ என்னத்தான் சொல்ற நல்லா புரியுது. புரிஞ்சா சரி. அது மட்டும் இல்லாம இவனை கம்ப்ளீட்டா ஸ்டடி பண்ணிட்டு உங்கள்கிட்ட தான் கூட்டிட்டு வர போறேன் எவாலுவேஷனுக்கு. இன்ட்ரெஸ்டிங். கூட்டிட்டு வா, ஃபெயில் போட்டுறேன். இனிமே தான் கதையே ஆரம்பிக்குது வசீகரன். வெயிட் அண்ட் வாட்ச்.